சார் உங்களை பார்த்தா கோடீஸ்வரன் மாதிரி தெரியுது. என் பேர் கோடீஸ்வரன்ல, விஷ்ணு. சார் உங்க வீட்டுல இவ்வளவு கார் இருக்கு, நீங்க நினைச்சா 2 கிலோமீட்டருக்கு ஒரு கார்ல வரலாம். நீங்க ஏன் சார் ஏன் ஆட்டோல ஏறினீங்க? பிரதர், நான் ஆட்டோல ஏறலாம், தப்பு இல்ல. ஆனா என் மேலதான் ஆட்டோ ஏறக்கூடாது, டேஞ்சர் ஆயிடும். அம்மா மீட்டர் எவ்வளவு ஆச்சு? 120 ரூபா ஆச்சு சார். டேக் இட் 500. 500 பேலன்ஸ் நீயே வச்சுக்க. டேய் யாரா நீ? எங்க போற? நான் இது எங்க வீடுங்கண்ணா. உங்க வீடா? என்னடா காது குத்துறியா? இல்லைங்கண்ணா, உங்க முதலாளி இருக்கார்ல மிஸ்டர் தங்குதுரை, அவரோட ஒரே பையன் விஷ்ணு நான் தான். எங்க முதலாளிக்கு புள்ளையும் கிடையாது குட்டியும் கிடையாது. என்னடா ரீல் ஊரியா? என்னோட இங்க வாங்கண்ணே, நம்ம முதலாளியோட புள்ளன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க ரீல் ஊறான். யாரான்றது உடனே நம்மளால கவனிச்சுக்கிறேன். ஏண்டா டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிருந்தா நாங்க உன்னை நம்பிடுவோம்னு பாத்தியா? ஐயாவுக்கு சொத்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு சுருட்டி போக வந்திருக்கியா? நம்ம விளையாண்ட பேசுறேன், புடிச்சு 2 நாங்க போலீஸ் ஒப்படைச்சிடலாம். என்னப்பா இது ஹீரோ கணக்கா ஜம்ப் பண்றான்? பாஸ் பாஸ் என்ன பண்ற? உள்ள ஒரு திருட்டு பையன் நுழைஞ்சிட்டான் பாஸ். ஐயோ திருட்டு போயிடா. பாஸ் உங்களை புலின்னு நினைச்சேன், நீங்க பூனை மாதிரி உள்ள நுழைறீங்களே. யாரா புனின்னு சொன்ன? போருக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி வீர வாழும் இடம் எடுக்க வேணா. போருக்கு தயாராயிட்டேன், புறப்படு. நீங்க விடுங்கடா, இந்த பொடியை நான் டீல் பண்றேன். ஏய் யாரு நீ? யார வேணாலும் ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாது. சொல்லு. நீங்களா நான் சொல்றேன் நம்புங்கண்ணா. பாக்க ரொம்ப நல்லா அந்த மாதிரி தெரியுறீங்க. நான் அவரோட ஒரே பிள்ளைங்கண்ணா, அதுவும் தவறுந்து பெத்த பிள்ளை. அவரு சுத்தாத கோயில் இல்ல, குளிக்காத குளம் இல்ல. ஏன் அவ்வளவு வழுக்கா? இல்லைங்கண்ணா, அவ்வளவு பக்தி. இப்படியேனா 10 வருஷமா சுத்திட்டு இருந்தாருண்ணா. அப்ப ஒரு ஞானி பார்த்து எங்க அப்பா கிட்ட சொன்னாரு, டேய் மடையா, இப்படி நீ கோயிலையும் குளத்தையும் சுத்தி பிரயோஜனம் இல்லப்பா. ஒரே ஒரு நாள் ராத்திரி உன் பொண்டாட்டிய ஒரு 2 வாட்டி சுத்துன்னாரு. எங்க அப்பா என்ன தெரியுமா செஞ்சாரு? என்ன பண்ணாரு? எங்க அம்மாவை அவர் சொன்னபடி சுத்தினாரு. அடுத்த 8வது மாசம் 8 அடி பாஞ்சு வந்தன்ல. அடேங்கப்பா, உங்க அப்பா என்ன வேகம். அதெல்லாம் இருக்கட்டும், கதை எப்படி இருக்கு? கதை நல்லாதான் இருக்கு. அத நம்புறதுக்கு நான் மாங்காய் வடை இல்லையே. நீங்க மாங்கான் யாருன்னு சொன்னது? அதோட மோசம்ல. Hi, Dad. Hi, Daddy. என்ன டாடி ஒரு மாதிரி இருக்கீங்க? டேய் எங்க இங்க திடீர்னு? எல்லாம் ஒரு த்ரில்லா இருக்குமே தான். ஏன்டா இங்க வந்த? வாட் டாடி, அப்பாவை பார்க்க புள்ள வரக்கூடாதா? உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. டேய் நீ என்ன புரிஞ்சுக்கவே வேண்டாம். இத பாரு, அடுத்த ஃபிளைட்லயே உடனே லண்டன் போய் சேரு. போய் சேரு, போயிடா. டாடி விஷ்ணு, நீ இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு என்ன ஆகுமோன்னு நான் பயந்து செத்துட்டு இருக்கேன்டா. என்ன டாடி குழப்புறீங்க? குழப்பலடா, குழம்பி இருக்கேன். டேய் நான் லண்டன் வரும்போதெல்லாம் நீ இந்தியா வரணும்னு சொல்வேன், நான் வேண்டாம் சொல்வேன். ஏன் தெரியுமா? டேய் உன்னை கொலை செய்யணும்னு இங்க ஒருத்தன் துடியா துடிச்சிட்டு இருக்கான்டா. ஏய் ஐ அம் நாட் ஜோக்கிங் யா. டாடி ஸ்டாப் இட். நீ எங்க இருக்கேன்னு அவனுக்கு தெரியக்கூடாது, அவன் கண்ணிலே நீ படக்கூடாது. விஷ்ணு, அதனாலதான்ப்பா உன்னை 7 வயசுலயே லண்டனுக்கு கூட்டிட்டு போய் படிக்க வச்சேன். இங்க எல்லாத்தையும் எனக்கு பிள்ளையே இல்லைன்னு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கேன்ப்பா. தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், மறுபடியும் நீ ஊருக்கு போயிடுப்பா. நான் போக மாட்டேன். நீங்க ஏன் தேவையெல்லாம் போட்டு குழப்பிக்கிறீங்க? எனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் இங்க இருந்துக்கிறேன். இருந்துக்கிட்டுமா? இருந்துக்கிறேன். ஓகே, நல்ல பையன்ல இச்சு பச்சா. எனக்கு பிள்ளையே கிடையாதுங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா எவனோ ஒருத்தன் என் பிள்ளைன்னு சொல்லி இங்க நாடகம் ஆடிட்டு இருக்கான். ஐயா, என் மூளைக்கு ஒண்ணு உதயமாகுது, சொல்லட்டுமா? சொல்லிய அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்து ஜெயில விட்டா
அறிவு இருக்காயா உனக்கு? யோ, எதுக்காயா அவனுக்கு அனாவசியம் பப்ளிசிட்டி? அவன் யாரு, அவனை யார் அனுப்பிச்சாங்க, எல்லாத்தையும் அவன் கிரகிச்சுக்கணும். அதுக்கு நீங்க என்ன செய்றீங்க? அவனுக்கு நல்ல சாப்பாடு போட்டு நல்லபடியா கவனிச்சீங்க. ஆனா அவனை ரூமை விட்டு மட்டும் வெளியே அனுப்பிச்சிடாதீங்க. ஐயா வந்து யோ, மாணிக்கம், அவன் என் பிள்ளைங்கிறது உனக்கு மட்டும் தான் தெரியும். ஆமா சார். அவனுக்கு வரப்போற ஆபத்து என்னங்கிறதும் உனக்கு தெரியும். ஆமா சார். நான் இவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன், அவன் திரும்பி போக மாட்டேங்கிறான். நான் என்ன செய்யறேன், உடனே சிங்கப்பூர் போய் என் தங்கச்சியை பார்த்து அவ பொண்ணுக்கும் இவனுக்கும் நிச்சயம் பண்ணி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். சரி சார். கல்யாணம் ஆயிட்டா அவன் அங்கேயே செட்டில் ஆயிடுவான், என் ப்ராப்ளம் ஓவர் ஆயிடும். அவனை ஜாக்கிரதையா கவனிச்சுங்க. ராஸ்கல், நான் ஊர்ல இல்லைன்னா என் வீட்லயே குடிக்கிறதா? முதலாளி மன்னிச்சுங்க முதலாளி, இதுக்கு முன்னாடி பொள்ளாச்சியில ஒரு கவுண்டர் வீட்டுல வேலை பார்த்தேன். அவன் என்னடா சதா என்ன அடிச்சுக்கிட்டு இருப்பான். சாப்பாடு நல்லா இருந்தா ஏண்டா சாப்பாடு நல்லா இருக்குன்னு அடிப்பான். சாப்பாடு நல்லா இல்லைன்னா ஏண்டா சாப்பாடு நல்லா இல்லைன்னு அடிப்பான். அவன் லொல்லு தாங்க முடியாதான் உங்க வீட்டுல வந்து வேலைக்கு சேர்ந்த. இங்க என்னடா ஒரே மர்மமா இருக்கு. எவனோ ஒரு பையன் வந்து நான் தான் உங்க மகன்னு சொன்னான். நீங்க என்னடா அவன் மகன் இல்லேன்னு சொல்றீங்க. அப்படின்னா அவனை போலீஸ்ல ஒப்படைக்க வேண்டியதானே. இந்த குழப்பத்தை தீக்கத்தான் முதலாளி தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்க. உன் குழப்பத்தை நான் தீர்த்து வைக்கிறேன். எனக்கு ஒரு ரவுண்டு குடுறா. முதலாளி, உங்களுக்கு நான் ரவுண்டு போடுறதா? தண்ணின்னு வந்தப்புறம் தராதர ஏதுரா, நாம எல்லாரும் சமண்டா. சரிடா, போடுறா, ஆடுறா. மரியாதை குறையுதே. நீ தானே சொன்ன தண்ணின்னு வந்தா தராதர இல்லைன்னு. குடிச்சிட்டு உண்மையை சொல்ற நாய. என்னடா ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டீல்ல, எப்பாவது உண்மையை சொல்றியா? ஒரே ரவுண்ட்ல உண்மையை சொன்னா அது பேர் ரகசியம் இல்லைங்க. இன்னொரு ரவுண்ட் ஊத்துங்க. உனக்கு ஒரு ரவுண்ட் எல்லாம் பத்தாது. இந்தா பாட்டிலோட குடி. டேய், ஒரு நிமிஷம். அடிச்சிட்டு உண்மை மட்டும் சொல்லல, மவனை பின்னிருவேன். பின்னி குடி. என்னடா அடிச்சிட்டியா? பார்த்தா தெரியல, புள்ள அடிச்சாச்சு. ஆ, என்னது நாக்க பாட்டிலுக்குள்ள விட்டானா? டேய் சொல்றா. சொல்றேங்க. சொல்றா. வந்தவன் யாருடைய மகன்னா? மகன்? என்ன உங்க தலை இப்படி ஆயிப்போச்சு முதலாளி? டேய்